பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேனேஜர் ஏன் செக்ரட்டரி உட்பட யாருக்குமே எந்த ஃபைல் கடைசியா சப்மிட் பண்ண போறதுன்னு தெரியாதா? இதுதான் விஷயம். அப்ப அந்த எல்லா கொட்டேஷனும் யார்கிட்ட இருக்கு? தீபா எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொண்டு போயிருக்கலாம். அவரு எதை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. எங்க வீட்டுலனா வேற மாதிரி நடந்திருக்கும். இப்பதான் அவர் போக கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்ல? உன் கம்பெனில அது ரெடி ஆயிருக்கு, உன் ஸ்டாஃப் எடுத்துட்டு போயிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போயிருக்கு. இதுல ஒரு காப்பி எடுக்க உன்னால முடியல. இதுக்கு வந்து விளக்கம் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. மா, அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் உன்கிட்ட கொண்டு வந்து எல்லாத்துலயும் 2 காப்பி எடுத்துக்கோ, ஒன்னு உனக்கு இன்னொன்னு ராஜேஸ்வரிக்கு கொண்டு போன்னு சொல்லுவாரா? அப்படிலாம் எதிர்பார்த்தியா நீ? இல்லம்மா, மேனேஜர் கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். கடைசியில அப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. கம்பெனி நிர்வாகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டியே, அவர் உன்னை மனுஷியா கூட மதிக்கலன்னு சொன்னியே. அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு இப்பதான் எனக்கே புரியுது. நீயும் 5-6 வருஷமா ஆபீஸ்க்கு போற வர, உன் கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃபையே உன்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. நீ அந்த கம்பெனிய ரன் பண்ண போறியா? விளங்குன மாதிரிதான். மா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. நான் தீபா கிட்ட பேசி பாக்குறேன். ஏதோ பண்ணு. சரி, நான் வரேன். நிஷா, தீபா கிட்ட பேசி ஒன்னும் கிழிக்க முடியலன்னா இந்த பக்கம் வந்துடவே வந்துடாத. அப்படியே போயிடு, சரியா? இந்த மனோகர் திடீர்னு காணாம போயிடுறான். அது சரி, அவனை நம்பி மத்தவங்கள நம்மள விட்டுட்டு போறதும் நாம தப்பிச்சு போற கேஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவன் நம்மள கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப வசதியா போச்சு. எங்க இந்த மனோகரன் என்ன காணோம்? எங்க போயிருப்பாரு? மனோகரன், மனோகரன், சொல்லு சுடர், ஃபைல் எடுத்துட்டியா? இல்ல ரகு. இல்லையா? என்னைக்கு எடுக்க போற? டைம் இல்ல நமக்கு. நீ பொறுமையா எடுத்து கொடுக்கற வரைக்கும் டெண்டரை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு காத்திருக்க மாட்டாங்க. முதல்ல அதை எடுக்கிற வழியை பாரு. உன்கிட்ட இருந்து எனக்கு அடுத்து வர போன் அந்த டெண்டர் ஃபைலை எடுத்துட்ட ரகுன்னு தான் இருக்கணும். சரி சரி, போனை வை. ரகு ரகு ரகு, என்ன பேச விடாம நீ பாட்டுக்கு பேசிட்டு போனை வைக்க போறேன்னு சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டியா? சரி, நீ என்ன சொல்ல வர? ஃபைலிங் இல்ல. என்ன விளையாடுறியா? வீட்ல எங்குமே காணோம். அண்ணன் எங்கதான் போனாரு? இந்த மனோகரனை எங்கதான் போனாருன்னு தெரியலையே. லைன் பிஸியா இருக்குன்னு வருது. போன் பேசிட்டு அப்படியே டீ கடைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணு இங்க விளையாட வரல. வெளியில இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்குன்னா உள்ள இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? விளையாட்டான்னு கேக்குறீங்க? சரி, அதை விடு. ஃபைல் அங்க இல்லனா வேற எங்க இருக்கு? கதிரேச அதை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போற வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? ரகு, எரிச்சல் படுத்தாதீங்க. அதுக்காக குறுக்க விழுந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனா சொல்ல முடியும்? நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைல கதிரேச அவன் வீட்ல தான் வைக்க போயிருப்பான். நீயும் கூட போக ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இங்க பாருங்க ரகு, நீங்க நினைச்சதை எல்லாத்தையும் ஈஸியா சொல்லாதீங்க. இங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இப்போ என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால ஒரே வழி நீங்க அவன் வீட்டுக்கு போய் எடுக்கிறது தான். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ரேணுகா, நமக்கு டைம் இல்ல. டெண்டர் விஷயத்துல எந்த ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் சாதாரணமா இருக்காத. எப்படியாச்சும் எனக்கு தெரியப்படுத்து. சரி,
நான் பாத்துக்கிறேன். சரி. ஏதாச்சும் பண்ணி கடிச்சு விட, பயப்படாத சமாளி. டம்மி போனீங்க. விழுந்துருச்சு. அது தண்ணி குடிக்கிறியா மல்லி? வா. எங்க போனே என்கிட்ட சொல்லாம? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கக்கா? சாரி மல்லி, நான் யார்கிட்ட பேச போறேன்? எனக்கு நானே பேசி தைரியம் சொல்லிப்பேன். இல்லனா மனோகர் அண்ணன் கிட்ட பேசுவேன். அவன் எங்கேயோ என்ன விட்டுட்டு போயிட்டான், நீயும் சொல்லாம போயிட்ட. நான் சாமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன மல்லி அப்படி பாக்குற? ஏ, நீ சாமி கிட்ட பேச போறியா? நீதான் வச்சிருப்பியே, அதுல பேசு. கொடுங்க கொடுங்கன்னு சொல்றேன்ல. பேசிட்டு தரணும். நீ என்ன தேடுற மல்லி? ஒன்னும் இல்ல. என் போனை கொடு. நல்ல வேலை, தப்பிச்சோம். நல்ல வேலை, வீட்டுல நிசாவும் இல்ல. அவ போற போக்கு வேற சரியில்லை. ஒரு நாளும் கம்பெனி பத்தி பேசாதவ இப்ப ரேணுகா வந்ததுல இருந்து சொத்து கம்பெனின்னு வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. இது அவளா கேக்குறாளா இல்ல வேற யாராவது தூண்டி விட்டு கேக்குறாளான்னு ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது. நல்ல வேலை, இப்ப அவ வீட்டுல இருந்திருந்தா ஏடா கூடமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. சீக்கிரமா வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவான். வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல வைக்கிறதே பத்திரமா தான் இருக்கும். ஆனா வீட்டுல தான் ஃபைல் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். குறிப்பா நிசாவுக்கு தெரியக்கூடாது. தலையெழுத்து. பெத்த பொண்ணை நம்ப முடியலையே. ரேணுகா அக்கா, நீங்க நடிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு மேலயும் குழப்பத்திலேயே காலத்தை தள்ள நான் தயாரா இல்ல. ஏற்கனவே வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதும். ஏன் மல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?
இல்ல அது அது வந்து நான் என்ன இது? ஆ, பால் ரேணுகா அக்காக்கு. அது தெரியுது. பால்ல அதென்ன மாத்திரை கவுரு? அட கடவுளே, இப்ப நான் என்ன சொல்றது? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அவர் தந்த மாத்திரை தான் இதுன்னு உண்மையை சொன்னா இவர் டென்ஷன் ஆயிடுவாரே. மல்லி, நான் என்னன்னு கேக்குறேன்ல. மல்லி, என்ன மல்லி எதுவும் பேச மாட்டேங்கிற? இது தேவையில்லாத வேலை மல்லி. இல்லங்க, இது எப்பவும் அக்காக்கு கொடுக்கற மாத்திரை தான். என்கிட்ட கேட்டுட்டு குடுக்கலாம்ல. இனிமே இந்த மாதிரி பால்ல எல்லாம் எதுவும் கலந்து கொடுக்காத, சரியா? இல்லங்க, அது வந்து நீ என்ன காரணம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுவுமே சொல்ல வேணாம். மல்லி, என்னமோ குடுக்க கூடாத மாத்திரையை கலந்த மாதிரி முழிக்கிற. மாத்திரையை கலந்தது ரேணுகாவுக்கு தானே தெரியக்கூடாது, எனக்கு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாம மட்டும் கொடுக்காத, ஏன்னா நான் ஆல்ரெடி அவளுக்கு கொடுத்துட்டேன். இங்க பாரு மல்லி, நீ நினைக்கிற மாதிரி இப்ப ரேணுகா இல்ல. அவளுக்கு இந்த நேரம் இந்த மாத்திரையை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவ நல்லா கோஆபரேட்டும் பண்றா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் இன்னும் எனக்கு மாத்திரை கொடுக்கல, நைட்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை எல்லாம் தரணும்னு அவளே கேட்டு வாங்கி சாப்பிட்டாலும் கூட ஆச்சரியம் இல்ல. சரி, இந்த பாலை என்கிட்ட கொடு. குடு. இப்ப பாரு, இந்த பாலை இனிமேல என்ன செய்ய முடியும்? நீ பாட்டுக்கு மாத்திரையை கலந்துட்ட, இங்க வச்சுட்டு போயிட்டேன்னு வையே, மாமா வந்து கேட்காம கொள்ளாம இதை எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவாரு. எதுக்கு ரிஸ்க்? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிட்டோன்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. கடவுளே, என்ன இது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு நீ எனக்கு சொல்றியா? புரியலையே. எப்படியோ வழக்கமா கொடுக்கற மாத்திரைன்னு அவர் நினைச்சதுனால பிரச்சனை பெருசாகல. இல்லனா ஐயோ, இன்னைக்கு ஒரு பிரளயமே வந்திருக்கும். என்ன மல்லி, ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நீ நார்மலா இல்ல மல்லி, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உண்மையதான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். மனசுக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு மல்லி. இப்போ ரேணுகா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு, அது நீ கவனிச்சியா மல்லி? அதானே, நீ கவனிக்காம இருப்பியா? நீதான் எல்லாரையும் கவனமா வாட்ச் பண்ற ஆளாச்சே. அதுவும் கூடவே இருந்து பாத்துக்கிற, உனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இது சாதாரணமா நடந்துடல மல்லி. இதுக்கு பின்னாடி பெரும் உழைப்பு இருக்கு, தியாகம் இருக்கு. அதெல்லாம் யாரோடதுன்னு நினைக்கிற? எல்லாமே உன்னோட தான். நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இல்ல, என் வெண்பா இல்ல, ரேணுகா கூட இல்ல. அவன் இவ்வளவு சீக்கிரமா குணமாகறானா, அது காரணம் நீ மட்டும் தான். தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து போனா அது ரொம்ப அநியாயம். நான் என்னைக்குமே எதையுமே மறக்க மாட்டேன் மல்லி. ஓ, மல்லி அங்கதான் இருக்காளா? நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? அவளுடைய பேச்சு, பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதை இப்படியே விட்டா சரியா வராது. அவளை பரபரப்புலயே வச்சிருந்தாதான் நம்ம பக்கம் வரமாட்டான். விஜய், விஜய் எங்க இருக்க? வா இங்க வா. நீ எங்க இருக்க விஜய்? விஜய், என்ன நடுக்கூடத்துல நின்று விஜய் விஜய் நீ ஏலம் விட்டுட்டு இருக்கிற? ஏலம் விடுறேன்னா அப்படின்னா நீ எதுக்கு வந்த? ஏலம் கேட்க வந்தியா?
எவ்வளவு கேட்க போற? ஏய் அவ்வளவுதான். விஜய் ஒரு தடவை, விஜய் ரெண்டு தடவை, விஜய் சும்மா சும்மா எல்லாம் இருக்க முடியாது. நான் விஜயை தானே கூப்பிட்டேன், உன்னையா கூப்பிட்டேன்? நீ போ. ஏய் என்ன இத பாரு, இது என் வீடு. என்ன வா போன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஓ மேடா, அப்போ என்ன வெளிய போ சொல்றியா? நீ என்ன பண்றன்னு பாரு. விஜய் விஜய்க்கு பாரு, இவன் என்ன சொல்றான்னு பாரு. சும்மா இருந்ததா தொலை. விஜய் வா, நீ வா. என்னாச்சு ரேணுகா? என்னாச்சு ராமா? இவங்க உன்னை கூப்பிட்டா உன்னை கூப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க விஜய். நான் எப்படி அப்படி சொன்னேன்? இவ யோசிச்சு பொய்யா சொல்றான் மாப்பிள தம்பி. நானா போய் சொல்றேன்? நானா? நீதான் போய் சொல்ற. இது ஏன் வீடு, நீ வெளிய போன்னு சொன்னல்ல. ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல மாப்பிள. எப்படி இப்படி திருச்சி பேசுறா பாரு. நீ எதுக்கு வந்தன்னு கேட்டா, இது என் வீடு என்ன வராதுன்னு சொல்றியேன்னு கேட்டேன். அவ்வளவுதான் நான் கேட்டேன். விஜய் கூப்பிடாதன்னு சொன்னல்ல. ஐயோ இல்லையே, இப்படி கத்தாத. ஏன் கத்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ற பாப்பான்னு சொன்னேன். அவங்க சொல்றது சரிதானடா. நீ எதுக்கு கத்துன ரேணுகா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதடா. உன் நல்லதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. இந்த பொம்பளை நீங்க எல்லாம் வந்த உடனே நல்ல பொய் சொல்றா விஜய். நீங்க வந்த உடனே என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். நீ வந்த உடனே நல்ல பொய் சொல்றா. என்னடி பொறாமத்தை பத்தி எரியுதா? எரியட்டும் எரியட்டும். விஜய், என் புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நானே கட்டினேன். மல்லி எல்லாம் கூப்பிடவே இல்ல. மல்லி, புடவை நல்லா கட்டிருக்கேனா? விஜய், உனக்கு தெரியுமா இது மல்லியோட புடவை. நீ எல்லாம் அவளுக்கு தான் வாங்கி கொடுக்கற. பீரோ நிறைய புடவை தான் வச்சிருக்கா. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறா. நீ எதுக்கு மாப்பிள தம்பி கிட்ட போய் கேக்குற? உங்க அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? பீரோ நிறைய புடவை வாங்கி தருவாரு. ஏன் புடவை கடையே உங்க அப்பா வச்சு கொடுப்பாரு. யாரு? கதிரேசனா? ஆமாண்டா. இப்பவே போமா. இப்பவே அப்பா ரெடி. ரெடினா நீயே வாங்கி கட்டிக்கோ. எனக்கு விஜய் தான் வாங்கி கொடுக்கணும். ஏன் விஜய், நீ வாங்கி தர மாட்டியா? வாங்கி தரேன் ரேணுகா. ஜாலி 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 ஜாலி. மல்லி, எனக்கு விஜய் நிறைய புடவை வாங்கி தருவா. இனிமே உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டா. உண்மையை சொல்லணும்னா என் மனசு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. எதுக்கு? உங்களை புடவை கட்டிக்க சொன்னதுக்கா? அதுக்கு இல்லம்மா, இவ சொன்னதை விடுங்க. மாப்பிள தம்பி கிட்ட என் பொண்ணு உரிமையா புடவை எடுத்து தர சொன்னா பாருங்க, அத சொல்றேன். இவ கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மாப்பிள, நீங்க பழையபடி உங்க வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டுட்டு போக போறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்தாங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல்ல? வயிறு எரிஞ்சு சாவடி. தேங்க்ஸ் மல்லி. மல்லி, ரேணுகாவை பாத்துக்க. விஜய், புடவைய மறந்துடாத. சரி ரேணுகா, பாய். நான் வரேன். பாய். மல்லி வரமா வரேங்க. இந்த மல்லி ஏன் இவ்வளவு கூமுட்டையா இருக்கான்னு தெரியலையே. கடவுளே, இவ வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும். இந்த ரேணுகா குணமாயிட்டாள்னா என் புள்ள வாழ்க்கையில பாழா போகும். படிச்சு படிச்சு சொல்றேனே, காதுல வாங்க மாட்டேங்கிறாளே. முருகா.
तेने मोबाइल बेच दिया था फिर क्या करा उसका हैंग दिया कहाँ कराई बच्चा दे दिया बच्चा ऐसे पूछ रहे आप बटना में चला रहा दिल लग जा बटना इस तरह मैं तो वैसे कैसे चला रहा हूँ 10 मिनट चला रहा हूँ खा के देता आके जा क्यों हिम्मत है यार फिर तेरी हमसे नहीं होता हमारे पास नहीं होता पूरा एक दिन मोबाइल टूटा था बुरा हाल हो गया था हाँ जी तो दोस्तों हम खाने लग गए थे रोटी व्लॉग बनाना अस्सलाम वालेकुम क्या लबने की सोच रहा है क्या काम लबने की सोच रहा है फैक्ट्री में बिस्कुट फैक्ट्री छोड़ दो ना ना ये तो बात देखेंगे इंडियन तेन लग रहा है इतना शर्मिला जेड़ा कैमरे के गान दे बेटा लग रहा वह भी लोग बना रहे यार वह भी इंडियन वास्ता जब का मन पता चला ना देखें सिर्फ इंडियन पहला मैं भी नहीं बनाया नॉर्मल चल रहा है चल आपस में बोल रहे बस बोल रहे कितने की डब्बी भोग है एक पूरी हैं दिल्ली का कहाँ खर्चा कहाँ से काट रहा है एक पीली बोतल पीली हाँ जी तो वीडियो हमारा बंद होती है बार बार हम खुद भी तंग आ गए हैं हाँ अगा मस्त मलंग जकिते थोड़ा सा तंग जकिते मुझे हम मरने की बात सुनती ना चढ़ा चढ़ा पा देगा इसमें हम ताजियत वास्ता है गाने गा रहे ना जैन नजर नहीं आता मेरी गल जैन बोल देनी है मेरी गल बस उसकी मर्जी बहस हो गई थी यार हमारी यानी फजूल में किसी किसी के लड़न लग गया मैंने कहता है तो किसी का लड़े ना करेगा तमीज सीख ले अल्लाह के बंदे तो मैंने कहा तो वहाँ ना
इधर बैठे हैं मैं चाचा दीना चाचा दीना हाँ वहाँ उसके सालगिरह थी चलन में डेकोरेशन कर दी ना फिर लोग बिठा लिया बुखाने पे रोटी खा गए आप कह रहा मेरे से पूछ रहे हो कौन है मैंने दिन मोहम्मद कह रहे हो क्या लगा इसका मैंने वो आया मैं उसका चाचा भी लगा उसका सोना भी लगा मैंने कहा यो ही तो है जिन्होंने हम देने का अच्छा यो होगा इसकी जो भी गैलिया से बैठा था दुकान वाला ऐसे तो मैंने शर्म आ वहाँ मैं जब किसी ने सुन लिया गैल इसका अहमद काबू बैठा हुआ तो सुना के बंदा सोचा कि कोई सुन लेगा बेइज्जती तो मेरी हो गई क्योंकि तू रोज़ खा रहा है बस फिर वहाँ से मैंने उसमें कह दिया था या तो अकल में हाथ मार कोई या फिर मेरी गल बोलने का फिर इन्हें बोलना छोड़ दिया अच्छा भाई तो पता फिर बंदे की अपनी मर्जी होगा समझदारी का काम करना कितनी बुरी बात थी अगर सुन लेंगे वहाँ जरा खोया बेचा इसका उसके पुत्र ने सुन लिया उसका चाचा लगा उसने मारा मुक्का इसका उसकी वजह से मेरा दादा दिमाग खराब हो रहा है क्योंकि उसके सामने ऐसी बात कर रहा है जब उसने अपनी बाजू में थोड़ा सा ध्यान रहे चलो करवा लेते हैं आप जब तक के ले गए हाँ बस इधर आ अंदर गए बिंदु का भी बाजू में दर्द है उसमें जब सारा अल्ट्रासाउंड कराया मैंने कि बच्चे का सांस ही नहीं बस वो हाथ होते हुए मैंने बिस्तर पे जाए अल्ट्रासाउंड बड़ी खराब मनु वहाँ भी तसल्ली नहीं हुई फिर मैं घर आ गया रात शहजाद नहीं सोए फिर मैंने इमरान नहीं भतीजा मेरा डॉक्टर इमरान इस तो मैंने मुझे यार टाइम तो ले गया तो मैं भी परेशान मैंने यार अभी थोड़ा मसला मेरा बता तो सही तो मैंने कहा बात बताना तो मैंने उसको टाइम तो ले वो डॉक्टर तला बड़ा बहुत बड़ा मशहूर है बहुत बड़ी उसके घर 4,500 में लिए एक्स्ट्रा पैसे में बेचारे सही करिए मैं गया ये कल एक दिन पहला मसला है बच्चे बच्चे पूरा बस वहाँ पे दौड़े थे गुजारिश है मैं भी इसके बाद में बड़ा मेरा मैंने आपको बताया सारी चीज़ें अभी तुम वाले का कौन से नहीं अल्लाह वाले से जो होता है सीट मिली बच्चों आ जाते हाँ वही अस्पताल में आ गए दारू मन कराया ऑपरेशन तैयार करवा रखा है और वो हाल नहीं था इसका हाँ जी ये तो शुक्र जो हो गया कि मतलब मेरे लिए आने दे और पता ना क्या क्या मसला इस तरह कह रही थी मैंने कुछ नहीं है तो काम खराब हो गया तो फिर आज 8 बजे का टाइम का ऑपरेशन रास्ता 12 बजे ऑपरेशन शुरू है रात बस 2 बजे के मैंने भी वो बहाने आ गए क्या करें यही करना है हाँ जी हाँ जी बस अल्लाह की रजा जो हौसला हो जाता है आज की छुट्टी दी है मैंने सेकंड टाइम ना बाकी मुझे पता लगता रहा जल्दी का हाँ जी हाँ जी
तेरा समझ ठीक। हाँ जी, बस बताइए रजाइएगा। नहीं पहले तो मैं आप लोगों को भेजता रहा हूँ ना कुछ काम हुआ तो फिर बस वो 3-4 दिन देखना मुश्किल था। ठीक है, ठीक है। हाँ जी, अल्लाह ताला से अल्लाह हाफिज़, बाय बाय।